நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில கஷ்டம் இருக்கு இல்லையா? வாழ்க்கையில கஷ்டம் இல்லம்மா, வாழ்க்கையே கஷ்டமா இருக்கு. எல்லாருக்கும் வாழ்க்கையே கஷ்டமா இருக்கு. எல்லா விதத்திலயும் கஷ்டம். சில பேருக்கு கல்யாணம் ஆகலன்னு கஷ்டம். சில பேருக்கு கல்யாணம் ஆனதுல கஷ்டம். சில பேருக்கு குழந்தை இல்லன்னு கஷ்டம். சில பேருக்கு குழந்தையால கஷ்டம். பணம் இல்லாம கஷ்டம். உடல் ஆரோக்கியம் இல்லாம கஷ்டம். இப்படி எத்தனையோ துன்பங்களை அனுபவிப்பதுதான் மனித பிறவி இல்லையா? ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, இந்த கஷ்டம்லாம் எப்போ தீரும்? நம்முடைய கஷ்டம் எப்போ தீரும்? எப்போ ஒரு மனிதன் இறந்து போகிறானோ அப்போ அவன் கஷ்டம் தீரும். நான் சொல்லலை, பட்டினத்தார் சொல்றார். வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒழிந்தால் தினை போது அளவும் நில்லாது கண்டாய். இந்த உடம்பு இருக்கே, கர்ம வினையை அனுபவிப்பதற்காகவே இருக்கு. எப்போ இந்த உடம்பு அது அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சு முடிக்கிறதோ அடுத்த நொடி இந்த உடம்பில் உயிர் இருக்காது. பட்டினத்தார் சொல்றார். அப்ப நமக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் கஷ்டம்னு ஒண்ணு இருக்கும். சரி, இதுல இருந்து நாம எப்படி காப்பாத்திக்கிறது? கஷ்டத்துல இருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது? அதுக்கும் பட்டினத்தாரே பதில் சொல்றார். ரொம்ப அழகான பாட்டு. வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒழிந்தால் தினை போது அளவும் நில்லாது கண்டாய், சிவன் பாதம் நினை. சிவபெருமானுடைய திருவடிகளை சரணடைந்தால் கர்ம வினைகள் குறையும். பட்டினத்தார் சொல்றார். சிவன் பாதம் நினை, நினைப்போரை மேவும் நினையாரை நீங்கி இந்நெறியில் நின்றால் மனமே உனை போல் யார் எனக்கு உற்றவரே அப்படின்னு பட்டினத்தார் பாடினார். இந்த உடம்பு கர்ம வினையை அனுபவிப்பதற்காகவே இருக்கிறது. எப்போ நாம கர்ம வினையை அனுபவிச்சு முடிக்கிறோமோ அப்போ இறப்பு வந்துடும். அப்ப இருக்கிற வரைக்கும் நான் கஷ்டப்படணுமா அப்படின்னா, சிவபெருமானை சரணடைந்தால் உன்னுடைய கஷ்டங்கள் குறையும் என்று ரொம்ப அழகா பட்டினத்தார் சொல்கிறார். யாரெல்லாம் தொடர்ந்து சிவ வழிபாடு செய்கிறார்களோ, நீங்க இன்னைக்கே இந்த நிமிஷமே அடுத்த நாளே உங்க வாழ்க்கையில பெரிய அதிசயம் நடக்கலனாலும், அப்படி உடனே அதிசயம் நடக்கணும்னா நாமெல்லாம் எவ்வளவு நல்லவங்களா இருக்கணும். ஆனா தொடர்ந்து சிவ வழிபாடு செய்கிற போது, பிரதோஷத்துக்கு கோவிலுக்கு போறேன், தினமும் எனக்கு தெரிஞ்ச பதிகங்கள் சொல்றேன், சிவபெருமானுக்கு உரிய அந்த விரதங்களை நான் முறையா கடைபிடிக்கிறேன், நிறைய பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு போறேன், இப்படி சிவபெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்ய 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 உங்களுடைய கர்ம வினைகள் நிச்சயமா குறையும். கர்ம வினைகள் குறைஞ்சாவே நம்ம வாழ்க்கையில நமக்கு பெரிதாக கஷ்டங்கள் இருக்காது. அதனால தொடர்ந்து சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள். சிவன் பாதம் நினை. சிவபெருமானுடைய திருவடிகளை நினைத்து கொண்டே இருக்கிற போது, அந்த திருவடிகளை இறுக்கமாக பற்றி கொண்டு சரணடைகிற போது நிச்சயமாக நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.